எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட்ல வந்து முதலாளி நானும் இன்னைக்கு அசம்பிள் ஆயிருக்கோம். எதுக்காக அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 முடிஞ்சிருக்கு டார்வின்ல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எம்ஃபாட்டிக்கா ஜெயிச்சிட்டாங்க. போன வாட்டி ஆஸ்திரேலியா வந்து ஒரு கொஞ்சம் க்ளோஸான மேட்ச் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து 53 ரன்ல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 218 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா வந்து திருப்பி 165 ஆல் அவுட். இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு எனக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. முக்கியமா ஸ்டார்ட் ஆஃப் த இது ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி என்னன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. டெவால் பிரேவிஸ் 125 56 பால் அப்படிங்கிறப்பே வந்து இந்த அளவுக்கு ஒரு 223 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்படின்னாலே பாதி கேம் ஒன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணாதான் தோக்க முடியும் அந்த இன்னொரு டீமை. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செலெக்ஷன் கால்ஸ் 2 எடுத்தாங்க. போன இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்ச உடனே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த இந்தியா மாதிரி அதே அப்ரோச் தான் எடுக்கிறாங்க. ப்ரிஃபரிங் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. நிறைய வந்து ஆல்ரவுண்டர்ஸா அடுக்குறாங்க. இது பண்ணாம ப்ராப்பர் பவுலராகவும் எடுக்காம ப்ராப்பர் பேட்டராகவும் எடுக்காம நம்ம என்ன சொன்னோம்னா ஷம்சி மாதிரி ஒருத்தரோ அதுவும் ப்ளஸ் ராசி வேண்டர்டசன் 2 பேரும் எடுத்துட்டு இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸை ட்ராப் பண்ணலாம். 2 பேரை இந்த ஏதாவது 2 பேரும் தான் நம்ம சொன்னோம் ஆக்சுவலா. அதில் கார்வின் பாஷ் போன மாதிரி சரியா போடல. இப்போ அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். இவங்க இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா ப்ரிசைஸ்லி அதான் பண்ணாங்க. 2 சின்னூர் முதுசாமியும் ஜார்ஜ் லிண்டேவும் ட்ராப் பண்ணாங்க. உள்ள வந்து ஒரு ப்ராப்பர் பவுலர் இந்த பீட்டர் இந்த லெக் ஸ்பின்னரு, இன்னொரு வந்து ப்ராப்பர் பேட்டர் இன் ராசி வேண்டர்டசன். இன்னைக்கு வந்து ராசி ரன் அடிக்கல, தட் இஸ் அக்செப்டட். பட் தேர் செலெக்ஷன் கால் மென்ட் தட் ராசி வாஸ் பேட்டிங் அட் நம்பர் 7. அப்போ வந்து பாஷ் அட் நம்பர் 8ங்கிறப்ப பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. வழக்கமா சொல்ற இதுதான் இது. இப்போ பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்பர் 7ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்டர் வர்றான் அப்படின்னா மேல இருக்கவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஆடுவாங்க. இதை வந்து எப்படி 2 வகையாவுமே இன்டர்பிரேட் பண்ணலாம். சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன் அண்ட் டிபேட் தான் இது. இதே இது கம்பீர் சொல்றப்ப நம்மளே சொல்றோம் இந்த மாதிரி மேல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய இது கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக நிறைய பேட்டர்ஸா எடுக்கிறாங்கன்னு. பட் அப்படியும் அதான் இது எப்படி வேணாலும் இது இன்டர்பிரேட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ராசி நம்பர் 7 அப்படிங்கிறப்ப பேட்டிங் லுக் வெரி டீப் அண்ட் வெரி ஸ்ட்ராங். அப்போ பிரெவிஸ்க்கு வந்து இன்னொரு ஈஸியர் டு எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் ராசி பாஷ் 3 பேர் இருக்கிறப்ப வேல்யூ ஆஃப் த விக்கெட் வந்து அவங்களுக்கு வந்து பெருசா கம்மி தான். ஏன்னா அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிக்கலாம். பிரெவிஸ் மாதிரி வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயர் வந்து அடிக்க விடுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் செகண்ட் டாக்கிங் பாயிண்ட், சூசிங் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. அதாவது ஒரு பேட்டரையும் ஒரு பியூர் பவுலர் லெக் ஸ்பின்னர் பீட்டர் வந்து இன்னைக்கு 3 ஓவர் 30 ஒரு விக்கெட் ஓகே. பட் பீட்டர் வந்து ஒரு ப்ராமிசிங் பொட்டன்ஷியல் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. குவாலிட்டி ஸ்பின்னர் அவங்க எடுத்திருக்காங்க. அது 2வது பாயிண்ட். 3வது வந்து குவேனா மப்பாக்கா அது வந்து ஒரு குரூஷியல் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் மார்ஷ் விக்கெட் வந்து அந்த டைம்ல அவர் எடுத்தது. ஏன்னா 13 பால் 22 பயங்கரமா போயிட்டு இருந்தார் மார்ஷ். அது பாஷ் எடுத்தது அந்த மார்ஷ் விக்கெட், அது குரூஷியல். அதுக்கப்புறம் மப்பாக்காவும் 3 விக்கெட் எடுத்தார். கேம் கிரீனு, கிளென் மேக்ஸ்வெல், மிச் ஓவன். இந்த இவங்க மிச் ஓவன் மேக்ஸ்வெல் 2 பேருமே வந்து அந்த அந்த நேரத்தில் ஹை இம்பாக்ட் இன்னிங்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். மேக்ஸ்வெல் டிப்பிக்கலாக 10 பால் 16 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. பட் அந்த மிச் ஓவன் விக்கெட்டு கேம் கிரீன் விக்கெட் ரெண்டுமே குரூஷியல். இவங்க என்னன்னா இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு இது இருந்துச்சு, ரன் குஷன் வந்துட்டனால பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா போயிட்டாலும் விக்கெட் எடுத்துட்டாங்க 2 பேருமே. 3 எடுத்தாங்க. தட் அகைன் வாஸ் கீ டாக்கிங் பாயிண்ட். இது 3 தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சொல்லு, இங்க இருந்து டிஸ்கஸ். இல்ல அதான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவோட கடைசியில T20 ஜெயிச்சது 2020. அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால ஜெயிச்சது 2018. அப்புறம் ஆஸ்திரேலியா 9 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட்லாம் பேசினாங்க. அதை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரெவிஸ் அவரு அதாவது இவர் இதை ஃபார்மை கண்டினியூ பண்ணாருன்னா ஹி நோஸ் ஹவு டு கேரி ஆன் த்ரூ தி இன்னிங்ஸ்ன்றத அவர் கத்துக்கிட்டாருன்றத ப்ரூவ் பண்ணுவார். 56ல அவர் டிராப் பண்ணாங்க. அது கொஞ்சம் தெரியல, அவங்க போன மேட்ச்ல இவங்க டிராப் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மேட்ச்ல இவங்க ஆஸ்திரேலியா டிராப் பண்ணாங்க. கேபிட்டலைஸ் ஆன் தட், அது ஃபுல்லா போட்டாரு. இப்போ வேண்டர்டசன் வந்து அடிக்கல, பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. 5 ரன் தான் அடிச்சாரு, 3 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. பட் மேபி இஃப் அவரோட ரொட்டீன் ரோல் அந்த ஃபர்ஸ்ட் டாப் 3ல வந்திருந்தா அவர் அந்த 7ல வர்றது மேபி இஸ் நாட் கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன். அதனாலதான் ஹி மைட் நாட் ஹவ் ஹிட் ஆஃப்னு சொல்ல முடியும். இல்லாட்டி இன்னொரு பக்கம் தான் அவர் அடிக்கிறாரு, நான் அடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க 17th ஓவர் கிட்ட 179 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு 220 கிராஸ் பண்ண எதிர்பார்த்தது பண்ணல. அதே மாதிரி வந்து பிரெவிஸ் வந்து ஆக்சுவலா ஹேசல்வுட், மேக்ஸ்வெல் எல்லாருமே, மேக்ஸ்வெல் வந்து நல்ல சூப்பரா போட்டார், விக்கெட்லாம் எடுத்தாரு. அவர் தான் டிராப் பண்ணாரு. ஆனா கரெக்டா 2 ஓவர் அவர் அந்த டிராப் பண்ண ஓவர்ல 24 ரன் அடிச்சாரு. மேக்ஸ்வெலோட இந்த ஸ்டாட்ஸே நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மாத்தி விட்டு 24 ஓவர், இல்லாட்டி 4 for 20 தான் இருந்திருக்கும். அது வரைக்கும் மேக்ஸ்வெல் நல்லா போட்டார். மேக்ஸ்வெல் இஸ் பிகமிங் மோர் ஆஃப் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் நவ்.
பேட்டிங் ஆல்ரவுண்டர் அதை அதான் டெவலப் ஆயிட்டு 15 வந்துட்டு ரன் இருக்காரு. 16 ரன் மேட்ச்ல நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 15 ரன் 16 ரன் அடிச்சாலே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு அவுட் ஆமா. ஆகாம. ஸோ அதனால அந்த லெவல் போட்டிருக்காரு. டார்ஷியஸ் வந்து இஸ் ப்ரூவிங் ஒய் இஸ் த அப்கமிங் டேலண்ட்னு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டெயின் பண்ணி போட்டாரு, குரூஷியல் டைம் விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி ஹேசல்வுட் வந்து இன்னைக்கு அவரோட காஸ்ட்லியஸ்ட் ரன் பிரவிஸ் ஒரு ஓவர்ல பிடிச்சாரு, அவரை பிடிச்சதுனால வாங்கன்னு வாங்கிட்டாரு. ஆனா ஐ மீன் இந்த ஏஜ்ல இவ்வளவு மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளவு தூரம் அவர் கான்பிடண்டா பண்ணது வந்து ரியலி ரிமார்க்கபிள் தான். அதனால ஸோ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க சைட் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல பவுலிங் வந்து பப்பாக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து சிக்கினாரு, கேமரூன் சிக்கினாரு, 2 4 போட்டாரு. அப்புறம் டிம் டேவிட் சிக்கினாரு. ஆனா டிம் டேவிட் ஆக்சுவலா 10th ஓவரோ 8th ஓவரோ வந்து இவர் பிரவிஸோட ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி ஷோல்டர்ல விழுந்துட்டாரு, அடிபட்டுருச்சு, திருப்பி வரமாட்டாரு, ஃபீல்டிங் வந்தாரு, முடியலன்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. ஹில் கம் ஃபார் பேட்டிங். ஆனா பேட்டிங்ல இன்னும் டிஃபரன்ஸ் தெரியல, அடிபட்ட மேலாம் தெரியல, சாதாரணமா அடிச்சு 50 அடிச்சு விட்டார். மேபி அவர் இருந்திருந்தா இப்ப கான் ஈவன் க்ளோசர். அது ஸோ ரபாடா ப்ரூவ்ட் இஸ் ஒர்த், எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அப்படின்னு காமிச்சிட்டாரு. ஆமா. இன்னும் இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வெற்றி சொல்ல வரியா சொல்லு. இல்ல நம்ம வந்து நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா போன தடவையும் சொன்னோம் ஹெட் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னு. பட் ஹி வில் கண்டினியூ டில் த வேர்ல்ட் கப் ஃபார் ஷுவர். இந்த மேட்சும் அவருக்கு வந்து சிக்கலா இருத்தும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப என்னன்னா அர்ஜுன் அவர் வந்து அவருக்கு மொக்க காமெடி அடிக்கிறத விட்டுட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிருவோம். இப்ப என்னன்னா இதுல 17வது ஓவர்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க, 18வது ஓவர்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியா. இதுல தான் தே ஃபெயில் டு கேபிட்டலைஸ் ஆன் த தின் பவுலிங் ரிசோர்சஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு. ஏன்னா பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. 7வதுல நம்பர் 7ல வந்து ராசி வராரு அப்படின்னாலே தட் மீன்ஸ் ஒன்லி 4 பவுலர்ஸ். அப்ப 5வது பவுலரை வந்து அவங்க டார்கெட் பண்ணலாம் தாராளமா. மார்க்ரம் ஒன்று தான் போட்டிருந்தாரு. அவங்க பாஷையும் இன்னைக்கு தேங்க்ஃபுல்லி பாஷ் ஹேட் அ குட் டே. போன மேட்ச் வந்து பாஷ் வந்து ரன்னை இது பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு ஓவர் ரபாடா போட்டிருப்பாரு. அப்புறம் இன்னொரு ஓவர் அவங்க பீட்டருக்கு போயிருக்கணும். அப்படி இல்லாட்டி மார்க்ரமுக்கு தான் திரும்பி போயிருக்கணும். ஸோ அந்த ஒரு ஓவர் அவங்க டார்கெட் பண்ணியிருந்திருக்கலாம். ஐ திங்க் தே மிஸ்ட் அவுட் ஆன் தட் கால்குலேஷன் ஆல்சோ. ரொம்ப இதாக போயிட்டு விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. பட் அந்த 53 ரன்னுங்கிறப்ப நேச்சுரலி அவுட் பேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் இதுவே கிடையாது. மோர் ஆஃபன் தென் நாட். அதுதான் இது வந்து டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் உங்கள் பேட்டிங்கை வந்து ஃபுல்லாகவே பால்ஸ்டர் பண்ணிவிட்டு பவுலிங்கை வந்து கொஞ்சம் தின்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கோயிங் ஆல் அவுட் வித் ஹை பேட்டிங் ரிசோர்ஸ் காம்பினேஷன் அண்ட் தட் கிளிக்கிங். 200 ரன்னுக்கு மேலே 220 அடிச்சு நாங்கள் வேறு பேட்டிங் த அப்போசிஷன் அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு பண்ணுற ஒரு டாக்டிக் தான் இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்க. தட் ஹஸ் ஒர்க் வெல். இதை வியூவர்ஸ் நீங்கள் போன மேட்சோடைய ரெக்கார்டிங் நானும் மட்டும் முதல்ல 3 பேர் பண்ணியிருந்தோம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கோச் சவுத் ஆப்பிரிக்கன் கோச் வந்து சொல்லியிருக்காரு நிறைய வந்து பவுலராக இருந்தாலும் பேட்டிங் முடிச்சா தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காருங்கிற அப்ரோச் அவங்க எடுத்து ஃபுல்லாக அப்படியே எடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பேட்டர், ஒரு நல்ல பவுலர். இப்போவும் வந்து பீட்டர் இஸ் வெரி குட் பவுலர் தான். இந்த மேட்ச் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பட் அவங்க இந்த அப்ரோச் எடுக்கிறது தான் ஐ ஃபீல் இஸ் கரெக்ட் சின்ஸ் தே பேட்டர் தெம் அவுட் ஆஃப் த கேம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெற்றி, இங்கிலீஷ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஒன் டவுன் ஆகிட்டு இருந்தாரு. இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் ஆக்ஸ் கேரி வந்தார். ஸோ அப்படியா? இல்னஸ் இன்ஜுரிஸ் தான். ஓகே, அது ஒரு சேஞ்ச் தான் அவங்களுக்கு நினைக்கிறேன். வேற எதுவும் சேஞ்ச் இல்லை. அவங்க வின்னிங் டீம் மாத்தல. கேமரூன் கிரீம் அதனால ஒரு இது அப் தி ஆர்டர் ஆடினாரு. டிம் டேவிட் வந்து நான் எங்க நீ இறக்கி விட்டாலும் வந்து 50 அடிக்கிறேன். ஷானபாட்டும் வந்து எல்லிஸ் பதிலா வந்தார். எல்லிஸ் பதிலா ஷானபாட், அது ஒண்ணு. அதான். பட் டிம் டேவிட் வந்து நம்பர் 4 வந்தாலும் அடிக்கிறாரு. அவர் நம்பர் 7ல இருந்தாரு, அடிச்சாரு. நம்பர் 6 அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உட்காடுறாரு. அவரு உட்காந்து இப்ப நாகராஜ் சோழன் கால் மேல கால் போட்டாரு. இல்ல இந்த டெம்ப்ளேட் இப்ப ஆஸ்திரேலியாவோட டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா 2 டெம்ப்ளேட் ஞாபகம் வருது. ஒன்னு வந்து இந்த இங்கிலாந்து டெம்ப்ளேட், இன்னொன்னு வந்து எஸ்ஆர்எச் டெம்ப்ளேட். இங்கிலாந்து டெம்ப்ளேட் வந்து இந்த பேஸ்பால் சொல்ல முடியாது, அவங்களோட T20 வேர்ல்ட் கப் வின்னிங் டெம்ப்ளேட் வந்து பிக் ஹிட்டர்ஸ் வந்து அடிங்க எல்லாரும் அடிங்கன்னு சொல்லி அந்த இங்கிலாந்து டெம்ப்ளேட் ஆரம்பிச்சிடுது. எஸ்ஆர்எச் வந்து அவங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க 2 சீசன்ஸா. ஸோ அதுல ரிஸ்க்கும் இருக்கு, பெனிஃபிட்டும் இருக்கு. பட் அதே மாதிரி இப்போ அவங்க இந்தியால விளையாடுறாங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த பிச்சஸ்க்கு திஸ் குட் பி குவைட் டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஃபார் ஆப்போனன்ட்ஸ். நம்ம எஸ்ஆர்எஸ்டே பார்த்துருக்கோம். அந்த போன சீசன்ல 2024 சீசன்ல வந்து அவங்க எப்படி டாமினேட் பண்ணாங்கன்றது பார்த்துருக்கோம். அதுல அந்த கேப்டன் தான் இப்போ வந்து இதுக்கும் விளையாட போறாரு. மிச்சல் மார்ஷ் தான் கேப்டனா இருப்பாரு, பட் பேட் கமென்ஸ் வில் கம் இன் அஸ் வெல். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. இப்ப டிம் டேவிட் வேற ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்காரு ஃபார்ம்ல.
இந்த இன்ஜுரி எதுவும் பண்ணலைன்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியா வுட் பி அ வெரி டஃப் டீம் திஸ் வேர்ல்ட் கப். ஆமா டஃப் டீம் தான். என்னதான் இருந்தாலும் அந்த இவங்க வந்து இப்போ ஷான் அபாட் எல்லிஸ் எது ட்ரை பண்ணாலும் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் ப்ளஸ் ஜாம்பா இதுதான் அவங்க பவுலிங் லைனப்பு. 5வது வந்து இப்போ இவங்க மேக்ஸ்வெல் டெவலப் பண்ணிட்டே கொண்டு வருவாங்க. மிச்சம் வந்து தேவைப்பட்ட ஒரு ஓவர் போடுவார். ஸ்டானிஸ் மாதிரி ஒருத்தர் வந்தால், பட் ஸ்டானிஸ் வந்து இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த மாதிரி ஒரு பவுலர் வச்சு இதுதான் அவங்களோட பவுலிங் மேக்கப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப அதர்ஸ்க்கு வந்து தேர் கிவிங் சான்சஸ். இப்போ இன்னைக்கு வந்து ஷான் அபாட் வந்து விக்கெட் எடுக்கல. பட் தென் தேர் ஜஸ்ட் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வேறு சுச்சுவேஷனுக்கு எப்படி டிமாண்ட் எப்படி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க தேர் பர்ஃபார்மிங் அண்டர் த ப்ரெஷர் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் குட். அவங்க வந்து ஒரு லாஸை வந்து வி கேனாட் லுக் டூ மச் இன் டு திஸ் லாஸ். பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, தே காட் தி பேட்டிங் ஆக்ட் டுகெதர் வெல். பவுலிங்கில் வந்து அவங்க சரியாக சில இது இருந்தாலும் தே மேனேஜ் பிகாஸ் ஆஃப் தேர் சுப்ரீம் பேட்டிங் பவர். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது அப்போ இதுவே போதுமா, திஸ் இஸ் த ரைட் மேக்கப் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னா இன்னும் கூட அவங்க இது பண்ணலாம். இல்ல, 1 or 2 இன்னும் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஒருத்தர் வெளியே இருக்காரு, மார்க்கோ ஹான்சன் வெளியே இருக்காரு. அவர் திருப்பி உள்ள வருவாரு. வந்தா அதுக்கப்புறம் என்ன கேட்டால் லுங்கி ஸ்பாட்டுக்கு வரணும். லுங்கி ஸ்பாட்டுக்கு வரணும். மபாக்கா வச்சிருக்கணும் பெட்டர். லுங்கி வந்து ஆன் அண்ட் ஆஃப். இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அவர் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எந்த மேட்ச் அன்னைக்கு எப்படி வராருன்னு. பட் அவங்க சீனியர் டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்ல கோட்டா கணக்கு போடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அதுதான் இந்த அப்போ டீம் லுங்கி குவேனா மப்பக்கா 2 பேர்ல ஒருத்தர் ஆடுற மாதிரி வரும். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ தெரியாது. ஒன்லி திங் வந்து 3 and 4 வந்து அவங்க பிரிட்டோரியஸும் டிவால் பிரவிஸும் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆமா கபின் இது முதல்ல சொன்னேன் ராசி நம்பர் 3 வரணும். பட் அவங்க வந்து அதான் இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் அப்ரோச் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரெவிஸ் அண்ட் பிரிட்டோரிஸ் வந்து கீப் பிளேயிங் who are definitely more explosive than ராசி. ராசி வந்து ஒரு கிளாஸ் பிளேயரு, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தென் ஹி வில் செட் himself up ஃபார் அ பிக் ஸ்கோர். அதனால இவங்க இப்போ ராசி அவங்க எடுக்கிறதே அதுக்கு தான். முதல்ல நம்ம சொன்னதுக்கு தான் 7ல் ராசி இருக்காரு அப்படின்றதுல வந்து மற்றவங்க வந்து யூஆர் ஹேவ் த லைசன்ஸ் டு கோ ஹெட் அண்ட் கோ ஆஃப்டர் அப்படிங்கப்ப ஹீ கேன் டூ த ரிப்பேர் ஜாப் டவுன் தி ஆர்டர் ராசி. அப்படிங்கிறனால தான் வந்து இவங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட முடியுதுங்கிறப்ப ஐ டோன்ட் சி ராசி பீங் புஷ்ட் அப் வேர்ல்ட் கப்புக்கு நம்பர் 3க்கோ இல்லை ஓப்பனோ அப்படின்லாம். ஏன்னா ரிக்கில்டன் இந்த லெஃப்ட் ரைட்டு மாற்ற மாட்டாங்க. மார்க்ரம் ரிக்கில்டன் தான். இவங்க இந்த பிரிட்டோரியஸ் பிரவிஸ் ஸ்டப்ஸுங்கிறது வந்து ஒரு பயங்கரமா இதுல வந்து கிளாசன் வந்து விளையாடல. அவர் வந்து அண்டர் ஆடிட்டு இருக்காரு. ஒரு இன்னும் இப்போ இல்லை ரிட்டையர் ஆயிட்டாரு. மில்லர் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் மட்டும் இருக்கு. மில்லருக்கு வந்து இப்ப அந்த ஒருவேளை அவங்க ஸ்வாப் பண்ணும் அப்படின்னா வேண்டர் டுசன் உட்கார வச்சுட்டு ராசிக்கு பதிலா மில்லர் விளையாடலாம். மில்லர் வரலாம், இன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிரும் பேட்டிங். கீழே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வர மாதிரி இருக்கும். இன்னும் ஏன்னா பாஷ் ரைட் ஹேண்டர், ஸ்டப்ஸ் ரைட் ஹேண்டர், பிரவிஸ் ரைட் ஹேண்டர். உங்களுக்கு மில்லரும் வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்க பேட்டிங்கு கொண்டு வந்திருக்காங்களே தவிர அந்த ஸ்பாட்டுக்கு மில்லர் வந்துட்டாரு அப்படின்னா ராசி வில் ஹவ் டு ஃபைட் ஃபார் த டாப் ஸ்பாட். ராசியா ரிக்கில்டன் தான் திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி. பட் ரிக்கில்டன் வில் எனிவே ஸ்டார்ட் பேக்கப் ஓப்பனரா ஹி வில் சிட் இன் த ஸ்குவாட். மில்லர் வில் மேக் த 11 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இவங்க எல்லாமே இப்ப ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு இருக்காங்க. போக தெரியும். நம்மளுக்கு அடுத்து இந்த ஏசியா கப் வேற அதே T20 ஃபார்மேட் தான். இப்போ பாகிஸ்தான் இப்போ வெஸ்ட் இண்டீஸோட ஆடிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு ஐ திங்க் கோயிங் டு UAE. அது அது அவங்க ஆடுறது அவங்க UAEக்கு போய் தே ஹேவிங் எ ட்ரை சீரீஸ். UAE, பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன். தே ஹேவிங் எ ட்ரை சீரீஸ் வார்ம் அப் ஃபார் தி ஏசியா கப். அதுக்கப்புறம் நம்ம இறங்குவோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இட்ஸ் a லாங் ரன். டேஸ் டு கோ. டேஸ் டு கோ தான். பட் ஒரு டீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நமக்கு இப்போவே தெரிய வருது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், த கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் தி அடாப்ட். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த சீரீஸ் வந்து க்ளோஸ்லி கண்டஸ்டட். இப்போ 1 நாள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டார்வின்ல தானே அடுத்த மேட்ச் எங்க இதே மாதிரி தானே ஒன்று ஏதோ ஒரு டூரிஸ்டி பிளேஸ்ல தானே வச்சாங்க வெற்றி. தேர்ட் இது அதான் கெய்ன்ஸ் ஒரு ஊர் நினைக்கிறேன். கெய்ன்ஸ்ல தான். ஓகே. கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கக்கூடிய அந்த கெய்ன்ஸ்ல தான் அடுத்த மேட்ச் நடக்குது. ஸோ அது என்ன அது இட் செட்டப் நைஸ்லி. இப்போ 1 நாள் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் என்னதுன்னு வில் சி. மற்ற அதர் திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்டும் கீப்பிங் கீன் வாட்ச். வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எதை பற்றி பேசணும் அப்படின்னு. வில் கம் பேக். வந்து இதில் இன்னொரு இது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து கமல் பண்ணி முடிச்சிட்டோம் நாக் அவுட்டு. அது அப்லோட் ஆயிரும் சீக்கிரம். நம்ம எடிட்டர் கையில் தான் இருக்குது. மாவீரன் சதீஷ் எப்போ பண்ணுறாரோ அதுதான். சிம்புக்கு நாங்கள் பண்ணோம்
சிம்முக்கு நாங்க பண்ணோம் அன்பார்ச்சுனேட்லி. அதுல வந்து ஒரு சில டிலேஸ் இருந்துச்சு. நாங்க வந்து நத்திங் டு எக்ஸாஜரேட் அட் ஆல். அது வந்து அன்பார்ச்சுனேட்லி சிம்முக்கு நாங்க பண்ண ரெக்கார்டிங்ல ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ இட் இஸ் கெட்டிங் டிலேடு. அதனால நாங்க வந்து திருப்பி அது ஒரு திருப்பி அதை ரீரெக்கார்ட் தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது இந்த மற்றவங்கலாம் வந்த உடனே அதை வச்சு ரீரெக்கார்ட் பண்ணிட்டு அதையும் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு அரட்டை ஸ்குவாட்ல இருந்து அப்டேட்ஸ். முதலாளி நீங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதான். ஸோ இந்த சீரீஸ் வந்து 1 நாள் இன்ட்ரெஸ்டிங்காக டர்ன் ஆயிருக்கு. ஸோ சாட்டர்டே ஃபைனல் மேட்ச் பார்த்துட்டு வில் பி பேக் வித் தட் சைன் ஆஃப் திஸ் பை அரட்டை ஸ்குவாட்.